ஸ்ரீமத் ராமாயணத்துல அகங்காரம் மமதை அப்படிங்கிறது எப்படி எந்த இடத்துல அகங்காரம் வச்சுக்கிறது, எந்த இடத்துல அகங்காரம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறத வால்மீகி பகவான் கம்பீரமா காட்டுறார். சாதாரணமா தமிழ்ல சொன்னோம்னா பிரமாதமா காட்டுறான்னு சொல்லுவோம். தமிழ் கொலோக்கியலா பேசுறத பிரமாதமா சொல்லிட்டார். வாஸ்தவமா பிரமாதம்னா தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல லேசினஸ், சோம்பேறித்தனம். எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு, சோம்பேறியா இருக்குன்னு. பகவான் வால்மீகி அத கம்பீரமா காட்டுறார். அந்த பகவான் வால்மீகி விஸ்வாமித்ரர் வரத்தை அவர் வந்து தன்னை காட்டின்ற அந்த தோரணை அந்த ஸ்லோகத்துல நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? சீக்கிரம் சீக்கிரம் ஆக்கியாகி மாம் பிராப்தம் கௌசிகம் காதின சுதம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல விஸ்வாமித்ரன் தன்னுடைய பேரை வெளிக்காட்டுறாரு. யாரு வந்திருக்கா கேக்குறே தசரதா, யாரு வந்திருக்கா கேக்குறியா? இது வந்திருக்கு, இது வந்திருக்கு. என்ன அர்த்தமா அப்படின்னா அதுக்கு வரவு போக்கு கிடையாது. சொரூபம் அப்படிங்கிறதுக்கு வரவு போக்கு கிடையாது, போக்கு வரவு கிடையாது. அப்ப நீ ஒரு சரீரம் எடுத்துட்டு வந்திருக்கேனே அப்படின்னு பாக்குறியா? இது குசிகனுடைய உடம்பிலிருந்து ரத்தத்திலிருந்து வந்த சரீரம் கௌசிகா. காதியினுடைய குசிகனுக்கும் காதிக்கும் காதியினுடைய உடம்பிலிருந்து வந்த ஒரு சரீரங்கிறதுனால கௌசிகம் காதின சுத்தம் பாருங்க இல்லையா? இது அம்மா அப்பா போட்ட பிச்சை இந்த உடம்பு. ஆனா நான் அப்படிங்கிறது உடம்பு இல்லை. அத அந்த ரிஷி விஸ்வாமித்திரர் என்னமா சொல்ற, எங்க அம்மா அப்பா குசிகன் காதி இவா ரெண்டு பேருடைய சரீரத்திலிருந்து இந்த சரீரம் வந்தது. ஆனா நான் வந்திருக்கேன் அப்படித்தான் சொன்னார். அப்போ அது சொல்றத தசரதன் உள்ள அழைச்சிட்டு போய் ரிஷிக்கு பூஜையை பண்ணி ஸ்வாகதம் சொல்லி, ஸ்வாகதம் தே மகாமுனி அப்படின்னு சொல்றதோட நேற்றுக்கு நிறுத்தினோம். உங்களுக்கு என்ன வேணும் கேட்கிறார். வரத்தையே ரிஷி வரத்தையே அந்த அர்க்கிய பாத்திய உபச்சாரியங்கள் எல்லாம் அவருக்கு கொடுத்து, அர்க்கிய பாத்தியாதிகள் இந்த உபச்சாரங்கள் எல்லாம் ரிஷிக்கு கொடுத்து தசரதன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். மகரிஷிக்கு மகரிஷி பார்த்து ஆச்சரியப்படுறார். ஆனா சொல்றார், ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை தசரதாங்கிறார். தசரதன் பின்னே கேட்க ஆரம்பிக்கிறார். கம்சமே கம்சதே பரமம் காமம் கரோதி கிமு ஹர்ஷிதः பாத்ரபூதோசி மே பிரம்மன் திருஷ்ட்யா பிராப்தோசி மானதா துர்லபோ மானுஷோ தேகா. பாகவதம் சொல்ற, பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல நிமி சக்கரவர்த்தி யாகம் பண்ணிட்டு இருக்கிற வேளையில நவ யோகிகள் பிரத்யட்சமா யாகசாலைக்குள்ள வந்து நிற்கிறார். நிமி யாகம் பண்ணிட்டு இருக்கார். நவயோகிகள் ரிஷபதேவருடையவே புத்திரர்கள். இந்த கடைசியில வந்த அந்த தோஷமாவில் எப்பவுமே இந்த அடிக்குழம்பு சொல்லுவோம் இல்லையா, சாப்பிட்றத கூட அந்த பிரயோகம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எப்பவுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாத்தையும் பாத்திரத்தை பூரா அழிச்சு அதை எடுத்து அது அடிக்குழம்பு ஆனை போல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த ஆனை மாதிரி இருக்கிற ஞானிகள் நவயோகிகள். ரிஷபதேவருக்கு 100 குழந்தைகள், அதுல கடைசி 9 பேர் இந்த நவயோகிகள். நவயோகிகள் வந்து நிக்கிறத தினி சக்கரவர்த்தி பேசுறார், கேட்கிறார், அவர்கிட்ட சொல்றா, துர்லபோ மானுஷோ தேகா. மனுஷ தேகம்ங்கிறது ரொம்ப துர்லபம், கிடைக்காது. இந்த மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு. அதுலயும் ஒவ்வையார் சொன்ன மாதிரி கூங்குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்தல் அறுது. கூங்குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானம் கல்வி பாருங்க, ஒவ்வையார் என்னமா சொல்றா, கல்விங்கிறது
அறிவு ஞானம்ங்கிறது அனுபவம். அறிவை கல்விய அறிவாக்குறதுக்கு தான் நயத்தல்னு பேரு. இந்த அறிவை அப்படியே அனுபவமா கொண்டு போறது, அதுக்குதான் அனுபவம்னு பேரு. ஞானமும் கல்வியும் நயந்த காலம். தானமும் தவமும் தான் செய்தல் அருது. தானமும் தவமும் தான் செய்வராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு சத்சங்கம் கிடைக்கிறது துர்லபம். அதுலயே தியாக மனப்பான்மை வர்றது ரொம்ப துர்லபம். போருங்கிற எண்ணம் வராது. அப்படியே போருங்கிற எண்ணம் வந்தாலே சம்பாதிச்சது போரும் இருக்கவே ஒழிய உள்ளதை தானம் பண்ணதுக்கு தோணாது. 2 விஷயம் பாருங்க. ஒண்ணு, சம்பாதிச்சிருக்கோம், சம்பாதிச்சது போரும் அப்படி ஒரு எண்ணம் வரணும். போரும் என்ற உணர்வே பொன் செய்யும் மருந்து. அந்த போருங்கிற எண்ணம் வந்தாலும் அதை தியாகம் பண்ணணும், இருக்கிறத தியாகம் பண்ணணும்னு தோணாது. தானமும் தவமும் தான் செய்வராக வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்னா அந்த மனுஷ ஜென்மா கிடைச்சு தேகினாம் க்ஷணபங்குரா. அதுலயும் துர்லபம் என்னன்னா, துர்லபம் மனுஷன் ஜென்ம, மனுஷ ஜென்மாங்கிறது ரொம்ப துர்லபம். அதுலயும் ரொம்ப துர்லபம் என்னன்னு கேட்டா அது க்ஷணபங்குரமா போயிட்டு இருக்கு. தத்ராபி துர்லபம் மன்னியே வைகுண்ட பிரிய தரிசனம். விஷ்ணு பக்தாளான பாகவதாளான நாராயணனே சுயம் நடமாடும்படியா இருக்கக்கூடிய பக்தாள ஞானிகளை பார்க்கறது அர்த்தம். அப்படி கிடைச்சிருக்கு தசரதனுக்கு விஸ்வாமித்திரனுடைய தரிசனம். அதனால சொல்றான், எனக்கு கண்ணுக்கு தெரியும்படியா வந்து இருக்கிறேன். என் கண்ணுக்கு கண்ணு முன்னாடி பார்க்கறதுக்கு சஜ்ஜமா என்னால இப்போ பகவானை போய் பார்த்துட முடியுமா கேட்டா என்னால பகவானை போய் பார்க்க முடியாது. அதனால பகவானை போய் பார்க்க முடியாம இருக்கக்கூடிய எனக்கு என்ன வழி? பகவானை பார்க்கணும்னா என்ன வழின்னா பகவானை பார்த்தவனை பார்க்கறதுதான் வழி. அந்த பகவானை பார்த்தவனாக, அறிஞ்சவனாக, தெரிஞ்சவனாக என் கண் முன்னாடி எனக்கு போய் தரிசனம் தரத்துக்கு வந்து நிற்கிறேன் விஸ்வாமித்திரன்னு கேட்கிறான். பாத்திரபூதோஸ்மி வே பிரம்மன் திருஷ்டியா பிராப்தோசி மானவா. உங்களை கண்ணால பார்க்க கிடைச்சது. இந்த கண் பெற்ற பையனே அது என்னுடைய ஜென்மாவே சபலம் ஆயிடுத்துங்கிறார். சொல்றாரு, எனக்கு ராமன் கிடைச்சப்ப கூட சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அந்த ராமன் கிடைச்சப்ப கூட எனக்கு ஜென்மம் போரும்னு வரலை. ஆட்சி கிருதம் கிருத்தியம் பிராபணம் பிராபியம் எல்லாம் ஆயிடுத்துன்னு வரலை. இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே அத்தியமே சபலம் ஜென்ம ஜீவிதம் சுஜீவிதம். சாதுக்களை பார்க்க கிடைக்கிற ஜீவிதம் தானே சுஜீவிதம். மகான்களை பார்க்கக்கூடிய ஜீவிதம் தானே சுஜீவிதம். மகான்களை பார்க்காத ஜீவிதம் வியர்த்தமான ஜீவிதம் இல்லையோ. ஜீவிதம் சுஜீவிதம் யஸ்மாத் விப்ரேதமாத்ரக்ஷம் சுப்பிரபாதா நிசாமம. சொல்லுவோம் இல்லையா, இன்னைக்கு பொழுது நன்னா போச்சு சொல்றான். நீங்க வந்துட்டு இல்லையா, இன்னைக்கு பொழுது நன்னா போச்சு. சுப்பிரபாதா நிசாமம, பிரபாதமும் திசையும் நன்னா போச்சு. உங்களுக்கு என்ன நான் பண்ணணும்? கஞ்சத்தே பரமம் காமம் கரோமி கிமு ஹர்ஷிதா. ஏன்னா இங்க இந்த பேச்சு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த இடம் ராமாயணத்துல எல்லாமே வித்தியாசம் தான். இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா விசேஷமா இருக்கு. கஞ்சத்தே பரமம் காமம் கேக்குறார், உங்களுக்கு என்னாவது ஆசை இருக்கா? பிகாஸ் அவர் ஞானி, அவருக்கு ஆசை இருக்கிறதுக்கு வழி இல்லை. அப்படி ஏதாவது ஆசை இருந்துட்டா அதை நான் ஏதாவது பண்ணித்தரத்துக்கு என்னால முடியுமா? எனக்கு என்னுடைய இந்த சரீரத்தால உங்களுடைய ஆசை எதையாவது திருப்திப்படுத்த முடியுமா? என்னுடைய இந்த சரீரத்தை வச்சுட்டு என்ன வச்சுட்டு ஏதாவது ஒரு பயன் இருக்கானா அது இன்னைக்கு உங்களுக்கு சேவை பண்றதுக்கு தான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. விவேகானந்த சுவாமி பரிபிராஜக வாழ்க்கையில வனத்துக்குள்ள சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ராத்திரியில ஏதோ காட்டுக்குள்ள உட்காந்து தியானம் பண்றார். தியானம் பண்றத கொஞ்சம் நேரம் போய் கண்ணை திறந்து பார்க்கிறார். பக்கத்துல ஒரு புலி உட்கார்ந்துட்டு இருக்கு. பயப்படலை. நம்மளுடைய ஃபீலிங்ஸ் மிருகங்களுக்கு தெரியும். நம்ம பயப்படுறோம் அப்படிங்கறத மிருகங்களுக்கு உணர முடியும். இவர் பயப்படலை. வாஸ்தவமா பயப்படாத மாதிரி நடிக்கவும் இல்லை. கண்ணை திறந்தார், பார்த்தார்.
இந்த சரீரத்தால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும்னா அட்லீஸ்ட் இதுக்காவது ஆகாரமா போய்கிட்டோம்னு நினைச்சிட்டோம். அது திரும்பி போயிடுது. இந்த புலியினுடைய எண்ணத்தை கூட மாத்திரத்துக்கு, ஒரு மிருக புத்தியை கூட மாத்திரத்துக்கு ஒரு மகானால முடியும். அதனால தியாகமே சீலமா இருக்கப்பட்டவர் விஸ்வாமித்திரர். தியாகமே சீலமா இருக்கப்பட்டவர். ராஜ்யத்தை விட்டவர், சொத்தை விட்டவர், குழந்தை குட்டிகளை விட்டவர், தபச மேற்கொண்டவர், தான் ராஜரிஷிங்கிற பதவியை விட்டு பிரம்ம ரிஷி ஆனவர். அந்த தியாகமே சீலமா இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரரை பார்க்கறத தசரதருக்கும் அந்த தியாகம் பண்ணோங்கிற அந்த எண்ணம் வருது. நான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறார். உடனே விஸ்வாமித்திரர் சொல்றா, வால்மீகிகள் சொல்றார், கார்யஸ்ய ந விமர்சம் ச கந்தும் அர்ஹசி சுவ்ரதா மம சாயம் அனுப்ராப்தோ மகான் அபியுதயோ த்விஜ. எனக்கு ரொம்ப அபியுதயமா இருக்கு, இன்னைக்கு புண்ணியமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ரிஷியை பாக்குறார் வால்மீகி. விஸ்வாமித்திரரை பாக்குறார். எப்படி இருக்கார் விஸ்வாமித்திரர் வந்து காட்டுறார். இது ஹிருதய சுகம் நிசம்ய வாக்கியம் சுதி சுகமாத்மவதா விநீத முக்தம் பிரதித குணயசா குணைர் விசிஷ்டா பரமர்ஷி பரமம் ஜகாம ஹர்ஷம் இது ஹிருதய சுக நிசம்ய வாக்கியம். ஹிருதயத்துக்கு சுகமா இருக்கான்னு கேட்கணும். இப்படி சொன்னது ஏன்னா, நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. மடத்துக்கு விஷயமே எடுத்துக்கோங்களேன். இப்ப ஆராதனை வருது. ஆராதனை வர்றத ஆராதனைக்கு நிறைய ஃபண்டு வேணும். அஃப்கோர்ஸ் நிறைய ஃபண்டு வேணும். நாம ரசீட் எடுத்துட்டு எங்கேயாவது போறோம். ரொம்ப சும்மா இருக்காமக்கு யாராவது கேட்பா, சுமாரா குத்து மதிப்பா எவ்வளவு வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கறத நம்ம உடனே இவ்வளவு வேண்டி இருக்கு, உடனே இவ்வளவு எல்லாம் முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டா வச்சுக்கோ, அதோடைய அவனை முதல்ல கழட்டி விட்டுருணும். வாச்சிக கைங்கரியம் ஒரு கைங்கரியம் இருக்கு. இந்த வாச்சிக கைங்கரியம் வேற ஒன்றும் இல்லை. 1,00,000 ரூபாய் வேணும், அதுக்கு என்ன பண்ணிடலாமே. இது சொன்னாலே வருமா? இது சொன்னா வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் திங் யூ நீட். கொடுக்காம போய் ரெண்டாவது விஷயம், வரட்டும் வராங்க போட்டு ரெண்டாவது விஷயம். ஆனா தசரதன் தர மாட்டேன்னு தான் சொல்ல போறான். ஆனா முதல்ல என்ன வேணும் சொல்லுங்கோ தரேன் அப்படின்னு சொல்லினா அந்த விஸ்வாமித்திரருக்கு என்ன ஒரு ஆறுதல் வந்ததுக்கு, வெயில நடந்து கலைச்சு வந்ததுக்கு என்ன ஒரு ஆறுதல். அதனால ஹிருதய சுகம் நிசம்ய வாக்கியம் கேட்டு பரமர்ஷி பரமம் ஜகாம ஹர்ஷம், அவர் கிடைச்சாச்சுங்கிறதையே முடிவு பண்ணிட்டார். யாரை தேடிட்டு வந்திருக்கார், யாரை கேட்டுன்னு வந்திருக்கார்? பரபிரம்மத்தை கேட்டுட்டு வந்திருக்கார். எனக்கு பிரம்மத்தை கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு வந்திருக்கார். எனக்கு பிரம்மத்தை கிடைக்குமா, எனக்கு பகவானை கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு வந்திருக்கப்பட்ட ரிஷிக்கு விவேகானந்த சுவாமி தான் இங்க ஞாபகம் வருது. விவேகானந்தரே பரமஹம்சர் தான் திருப்பி ஞாபகம் வருது. விவேகானந்தர் பரமஹம்சர்கிட்ட வந்தார். முதல்ல கேட்டார், நீங்க பகவானை பார்த்திருக்கீங்களா? இப்படிதான் ரொம்ப தான் கேட்டார், ரேஷனலா தான் கேட்டார், பகுத்தறிவு வச்சுட்டு தான் கேட்டார், நீங்க பகவானை பார்த்திருக்கீங்களா? உடனே பரமஹம்சர் சொன்னார், நான் பார்த்திருக்கேன், உனக்கும் காண்பிச்சு தருவேன், உனக்கும் காண்பிச்சு தருவேன் அப்படின்னு சொன்னப்போ விவேகானந்தருக்கு என்ன ஒரு ஆறுதல் இருந்திருக்கும் இல்லையா? உனக்கும் காண்பிச்சு தருவேன் அப்படின்னு சொல்றத என்ன ஒரு ஆறுதல் இருக்கும். அந்த ஆறுதல் இருக்கும் விஸ்வாமித்திரருக்கு இங்க அனுபவிக்கிறார். ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. பரமம் ஜகாம ஹர்ஷம், பகவானை காண்பிச்சு தரேன்னு சொல்லிட்டாரே. சொல்லிட்டு விஸ்வாமித்திரருக்கு தான் ரோமாஞ்சம் வந்துருத்தான். கிருஷ்ண ரோமா மகா தேஜா விஸ்வாமித்ரோபிபாஷத. அவர் எதுக்குமே தேஜஸ்வி, அபியாகச்சன் மகா தேஜான்னு தான் சொன்னார். இப்ப என்னன்னா விஸ்வாமித்திரருக்கு இன்னும் தேஜஸ் வர்த்திச்சு கொடுத்தான். கிருஷ்ண ரோமா
ஒரு ரோமாஞ்சம் வந்து க்ளோ ஆகிறதா அவருடைய சரீரம். என்ன தரேன்னு சொல்லிட்டானே. விஸ்வாமித்திரர் பேச ஆரம்பிச்சுட்டார். என்ன பேசுறாருன்னா, சதிருஷம் ராஜசார்தூல தவைவம் புவி நான்யதா மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்ட வியபதேசினஹ ததிருஷம் ராஜசார்தூல. ராஜசிம்மமே தசரதா, ஒன்ன மாதிரி ஒரு ராஜாவை நான் பார்த்தது இல்லை. தவைவம் புவி நான்யதா, ஒன்ன மாதிரி நான் ஒருத்தரை பார்த்ததில்லை. தசரதனை மாதிரி ஒருத்தனை பார்த்ததில்லை. ஏன்? எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அதுக்காகவா? என்ன வேணா கெழுங்கோ தரேன்னு சொன்னாரு, அதுக்காகவா? ஒன்ன மாதிரி நான் ஒருத்தனை பார்த்தது இல்லைன்னா, நீ எப்படி இருக்காய்? நீ கர்மத்திலே இருக்காய், நீ பிரம்மத்திலே இருக்காய். நீ கர்மாவும் ராஜா இருந்து கர்மாவும் பண்றாய், அதே சமயத்தை ராமன் அடைஞ்சு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாய். இது ஸ்திதி கதியை போல வித்தியாசமானது. ஒரே நேரம் கர்மத்திலே இருக்கிறதும் நைஷ்கர்மியமா இருக்கிறதுங்கிறது ஸ்திதி கதி போல வித்தியாசமானது. ஆனா ஒன்ன மாதிரி ஒருத்தனை பார்க்கறது இல்லைன்னா, நீ ராஜாவா இருந்து கர்மயோகம் பண்றாய், அதே சமயம் ராமனுக்கு அப்பாவா இருந்து ஞான யோகம் பண்றாய். இது முடியாதது. இது ஏன் உனக்கு கிடைச்சது தெரியுமா? மகாவம்ச பிரசூதஸ்ய, எப்பேற்பட்ட வம்சத்துல நீ பிறந்திருக்க. அந்த வம்சத்தை சொல்லணும் இல்லையா? ஞானிகளுடைய வம்சத்துல பிறந்திருக்காங்க. ஏன்னா சூரிய வம்சம் அப்படிங்கிறது ஞானிகள்னு அர்த்தம். இந்த முதல்ல நான் ஒரு நாளைக்கு சொன்னேன். இருந்தாலும் இந்த 100 நாள்லயும் நான் முதல்ல ஒரு நாளைக்கு சொன்னது என்னாலும் ஞாபகம் வச்சுக்க முடியும். எனக்கே ஞாபகம் இருக்காது. ஏன்னா அப்பப்போ வருது, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா வருதுனால எனக்கே நான் சொன்னதே நான் சொல்லலையாங்கிறது ஞாபகம் இருக்காது. அதனால இது சொன்னது ஞாபகம் இருக்கு. சூரிய வம்சம் சந்திர வம்சம் 2 வம்சம் பிளான். இதுல சூரிய வம்சம் அப்படிங்கிறது ஞான யோகிகளை சொல்ற வம்சம். சந்திர வம்சம் அப்படிங்கிறது கர்ம யோகிகளை சொல்ற வம்சம். சூரிய வம்சம்னா ஞான யோகிகள் அர்த்தம், சந்திர வம்சம்னா கர்ம யோகிகள் அர்த்தம். அது சரித்திரத்தை பார்த்தாலே நமக்கு தெரியாது. அல்லாம அப்படி ஒரு கிளான் இருக்கட்டும் இல்லாம போட்டோம், அதை பத்தி கவலை இல்லை. இப்ப சூரிய வம்சம் சந்திர வம்சம் இருக்கா, அதுதான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் என்னைக்கோ நடந்து போயாச்சு, ஆச்சு போச்சு அப்படின்னு விட்டுறதுக்கு இல்லையே. இப்ப இந்த வாழ்க்கைய நல்லா வாழறதுக்கு இல்லையா? இந்த ராமாயணத்தை அப்படியே நான் எனக்கு ட்ரெஸ் தான் தைச்சு போட்டுக்கேன். இந்த ராமாயணத்தை யாருக்கோ ட்ரெஸ் தான் இருக்கு, அன்னைக்கு தைச்சு வச்ச ட்ரெஸ் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த ராமாயணத்தை அப்படியே எனக்கு எடுத்து எனக்கு சட்டையா நான் தைச்சு போட்டுக்கணும். இல்லைன்னா அதுல அப்படி அந்த ராமாயணத்துல எனக்கு வாழ முடியற முறையில நான் வாழணும். இல்ல என்னுடைய வாழ்க்கைக்குள்ள என்னுடைய வாழ்க்கையை ராமாயண மயமா ஆக்கணும். அப்படின்னா சூரிய வம்சம் சந்திர வம்சம், அப்படி எல்லாம் வம்சம் இருந்தது, ஏதோ யுகத்தில் இருந்தது அப்படின்னா யுகத்தில் இருக்கட்டுமே, அதுதான் எனக்கு என்ன வந்தது கேட்பா. இப்பழுத்த குழந்தைகள் கேட்டுருவா, நல்லா கேட்பா. அவ சூரிய வம்சம்னா ஞானிகளுடைய வம்சம். ஞானம் ஞான யோகம்னு அர்த்தம், நைஷ்கர்மியத்தில் இருக்கிறவான்னு அர்த்தம். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ஞானத்தை சொல்றது, ஆத்மாவை சொல்றது. சூரியன் அப்படிங்கிற சப்தமே ஆத்மஸ்வரூபத்தை சொல்றது, சூரிய ஆத்மா. சந்திரவம்சம் அப்படிங்கிறது கர்மத்தை சொல்றது. அது ஏன் கர்மத்தை சொல்றதுன்னா, சந்திரங்கிறது மனசை சொல்றது. திருப்பி நான் வேதாந்தத்துக்குள்ள போயிட்டே நினைச்சுக்காதே, கதைக்குள்ள வந்துருவேன், உடனே வந்துருவேன். ஆனா சில சமயத்து சிலது என்ன தெரியுமோ, இங்க வந்து உட்காந்தாச்சு வச்சுங்கோ, அப்புறம் நான் என்னுடைய வாக்க பகவான் கிட்ட கொடுத்துருவேன். அது அது அந்த டெஸ்டினி டிசைட்ஸ் அது எப்படி போனோம்னு. ஆக்சுவலா இது இன்னைக்கு இப்படி ஒன்றும் நம்ம பிளான் பண்றது இல்லை, அது பகவான் விடுறார், அந்த மாதிரி போகும். ஸோ சந்திரன் மனசுக்கு சந்திர வம்சம் அப்படிங்கிறது கர்மயோகத்தை சொல்றது. நான் ஏன் சொல்றேன்னா, சந்திரங்கிறது மனசை சொல்றது. வேதம் சொல்றது இது, சந்திரமா மனசோ ஜாதா அப்படின்னு வேதம் சொல்றது.
சந்திரன்கிறது மனசுலேருந்து தோன்றினவன் அப்படிங்கிறது. அப்ப மனசுதான் சந்திரன். மனசுலேருந்து தோன்றினவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுதான் சந்திரன். அப்ப ஆகாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு பெருசா வந்து நிக்கிறதே, அது என்னது அப்படின்னு கேட்டா அது ஒரு சேட்டலைட், ஒரு உபகிரகம், அவ்வளவுதான். ஒரு கிரகம். அதுக்கு சந்திரன் பேர் கொடுத்து வச்சிருக்கோம். அந்த சந்திரன் இல்ல நம்ம வந்து மந்திரத்தில் சொல்லப்பட்ட சந்திரன். ஏன்னா அதுக்கு அப்புறம் ஏன் அதுக்கு சந்திரன் பேர் கொடுத்தோம் அப்படின்னா, அது அப்பப்போ சுருங்கும், அப்பப்போ விகசிக்கும். அதனால அதுக்கு சந்திரன் கொடுத்தோம் பேரை வச்சு. மனசுதான் சந்திரன். இந்த மனசுதான் சந்திரன் நாட்டம். அப்பப்போ சுருங்கிறது, அப்பப்போ விகசிக்கிறது. புரியுதானே? புரியுதா? மனசுக்கு அந்த கேரக்டர் வந்து மனசனுடைய கேரக்டர் எப்பவுமே ஸ்டேபிளா இருக்காது. மனசு திடீர்னு பார்த்தா ரொம்ப கன்னிங்கா இருக்கும், ரொம்ப குறுக்கிடா இருக்கும். திடீர்னு பார்த்தா ரொம்ப எக்ஸ்பேண்டடா இருக்கும், விகசிச்சிருக்கும். இதனால பார்த்தா ரிஷிகள் பார்த்தா, ஓ இப்படி ஒரு வஸ்து இருக்கே, மனச மாதிரி ஒரு வஸ்து இருக்கே, சுருங்கிறதே விகசிக்கிறதே, அதுக்கு சந்திரன் பேரு வச்சிடும். ஓ சந்திர வம்சம் அப்படின்னா கர்மயோகிகளுடைய வம்சம். அப்ப அந்த மனசை எப்படி அடக்க முடியும்? அது எப்பவுமே ஸ்டேபிளா எப்ப வச்சுக்க முடியும்? மனசை எப்படி ஸ்டேபிளா வச்சுக்க முடியும்? யோகத்தால, ஆத்தியாத்மிக யோகத்தால. பாகவதத்துல கபில பகவான் அம்மா தேவகூதிக்கு எடுப்பில சொல்றார், யோகா ஆத்தியாத்மிக பும்சாம் மனோனிஸ்ரேயசாயமே அத்தியந்தோபரதிர்யத்ர துக்கஸ்ய சுகஸ்ய. அம்மா துக்கம் சுகம் அப்படின்னு ரெண்டு விஷயம் மனசுக்குள்ள எப்பவுமே வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு கர்மம் அப்படிங்கறத பாபம் புண்ணியம்னு வந்துட்டே இருக்கு. பாபங்கிறது துக்கம், சுகம்ங்கிறது புண்ணியம், இது வந்துட்டே இருக்கு. அதனால சந்திர வம்சிகள் அப்படின்னு சொன்னா கர்ம யோகிகள், சூரிய வம்சிகள் அப்படின்னு சொன்னா ஞான யோகிகள். அந்த ஞான யோக வம்சத்துல வந்திருக்கியே தசரதா, மகாவம்ச பிரசூதஸ்ய. எல்லாத்துக்கும் மேல உனக்கு ஒரு குரு கிடைச்சிருக்காரு. உனக்கு அப்பேற்பட்ட ஒரு குரு கிடைச்சிருக்காரு. ஏன்னா நீ வசிஷ்டர் ஆசிரியிருக்கியே, வசிஷ்டா வியபதேசிரா, வசிஷ்டர் ஆசிரியிருக்க. வசிஷ்டர் மாதிரி ஒரு குரு கிடைச்சு. ஏன்னா அந்த வசிஷ்டரை குருவாக கொண்டுதான் நான் இன்னைக்கு பிரம்ம ரிஷி ஆனேன். அதே மாதிரி தான் தசரதா அந்த வசிஷ்டரை குருவாக கொண்டதுனாலதான் நீ ராமனை அடைஞ்சாய் அப்படிங்கிறார். இங்க வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் குறை சொல்லலை. வேதத்துல எந்த இடத்துல பார்த்தாலும் விஸ்வாமித்ர வசிஷ்டயோகோ அப்படின்னு சேர்ந்தே வருது இந்த பேர். ஜெகடா இல்ல, சண்டை இல்ல. விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் சண்டை அப்படின்னு ஹாஸ்யமா சொல்றது. ஆனா நம்ம சொல்றது ரிஷிகளை பத்தி சொல்றோம். ரிஷிகளை பத்தி சொல்றத நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா சொல்லணும். சொல்லப்பட்டது மகான்களை பத்தி. உலகம் பூரா அஜானங்கிற இருளால சூழ்ந்திருந்த காலத்துல இந்த பாரத தேசத்தை மாத்திரம் தங்களுடைய ஞானத்தால பிரகாசமா வச்சிருந்த ரிஷிகளை பத்தி சொல்றோம். காயத்ரி மந்திரத்தை தந்த ரிஷிகள். அப்போ நான் ஒரு காரியம் சொல்றேன், விஸ்வாமித்திரன் வசிஷ்டரன் பார்த்தா எல்லாம் சண்டை போட்டுப்பா அப்படின்னு சொன்னா, அப்ப காயத்ரி சொல்லப்பட்ட நாம என்னைக்குமே சண்டை போட்டுதான் இருக்கும் பார்த்துவாங்க. சண்டை இல்லை. வசிஷ்டரை பெருமைப்படுத்தி சொல்றாங்க. ஹாஸ்யத்துக்கு நம்ம சொல்லணும், அது அவளும் பொறுத்துப்பா. ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த காமக்ரோதங்களால நமக்குள்ள நல்லா இருக்கு. அப்ப நமக்கு தெரிஞ்சதை வச்சுதானே நமக்கு. இப்போ ஏலியன் அப்படின்னு நம்ம சொன்னோம் வச்சுக்கோ. ஏலியன் ஏலியன் என்ன? ஏலியனுக்கு தமிழ் என்ன சொல்லுவா? ஏலியனுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவா? அந்நிய கிரக ஜீவி. மலையாளம் சம்ஸ்கிருதம். ஏலியனுக்கு தமிழ்ல பரவாயில்ல, புரிஞ்சுறது இல்லையோ? ஏலியன் அந்த வேற ஏதோ கிரகத்தில் இருக்கப்பட்ட ஜீவிகளை பத்தி சொல்றது. இன்னொரு வார்த்தை உண்டு ஏலியன் அப்படிங்கிறதுக்கு. என்னது ஏலியன்?
ஏலியன்ஸ் இருக்கா வச்சுக்கோங்களேன். ஏலியன்ஸ் நம்ம பார்த்ததில்லை. அதனால நமக்கு என்னத்தை பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு உருவத்தை ஏலியன்ஸுக்கு வைப்போம். பார்த்தீங்களா, கிடைச்சதா? நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு உருவத்தை ஏலியன்ஸுக்கு வைப்போம். அதனால ஏலியன்ஸுக்கு கை இருக்கிற மாதிரி, கால் இருக்கிற மாதிரி எல்லாம் வைப்பாங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மள மாதிரி விரிஞ்ச கை இல்லாம ஒட்டின கையோட, நம்மள மாதிரி இந்த அந்நியன் 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 அதுதான் அந்நியன் தான், அந்நியகிரக ஜீவி அந்நியன், அயல் உலகத்து அப்படி சொல்லிக்கணும். சோ அப்படி இருக்கிறத இது எல்லாத்தையும் போல தெய்வங்களுக்கே அப்படித்தானே உருவம் சொல்றோம். தெய்வங்களுக்கு கூட உருவங்கிறது அது ஒரு விதமான கற்பனையும் சொல்லப்படாது. ஆனா சொல்லாம இருக்கிறதுக்கும் வழி இல்லை. நமக்கு புரியற மாதிரி, நமக்கு அப்ரோச்சபிளா இருக்கிற மாதிரி நம்ம நம்மளா தெய்வத்துக்கும் கொடுத்துட்டோம். ஆனா அதுலயும் என்னவாவது ஒரு பெக்யூலியாரிட்டி இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு பகவானுக்கு கணபதி ஆனையினுடைய தலை, வித்தியாசம் இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பகவானுக்கு குரங்குடைய தலை, இன்னொரு பகவானுக்கு 6 தலை, இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனாலும் அதுல ரசம் இருக்கு, இல்லையே சொல்ல முடியும். பகவான் அப்படியும் இருக்கலாம். நான் சொல்றது தப்பா கொடுத்துருக்கோம் சொல்லலை. உருவம் கற்பிச்சிருக்கோம் சொன்னா அந்த கற்பனைங்கிறது தப்பில்லை. கற்பனைங்கிறது பாவம். இந்த பாவம் தப்பில்லை. ஏன் அப்படி பகவானுக்கு இருக்க முடியும்? எல்லாமாகவும் இருக்க முடியும். அருவமா இருக்கப்பட்ட பொருளுக்கு என்ன வேணும்னா இருக்கலாம் இல்லையா? சரி பாருங்க, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை நம்ம எப்படி வேணா டிஃபைன் பண்ணலாம். எம்டி கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு காலி கிளாஸ், அது எப்படி வேணா நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அதனால உருவமற்ற பொருளுக்கு என்ன உருவம் வேணா எடுத்துக்கலாம். அதனால உருவம் கொடுத்ததுக்கு தப்பு சொல்லலை. உருவம் வழி போனாத்தான் அருவத்தை பிடிக்க முடியும். ஆனா உருவம் கொடுத்திருக்கோம் இல்லையோ? அது மாதிரி ரிஷிகள் அப்படின்னா நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியலைங்கிறதுனால அந்த அவளுடைய அந்த கேலிபர், அவளுடைய அந்த இன்டெலிஜென்ஸ், அவளுடைய அந்த புத்திசாலித்தனம், அவளுடைய அந்த சாமர்த்தியம், அவளுடைய அந்த தபசு, இதெல்லாம் நம்மளால கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கே முடியாது. நம்மளால சத்தியமா ஒரு ரிஷியினுடைய தபசை கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அதனாலே என்ன பண்ணிடுறோம், அவளும் நடுவில் நல்ல சண்டை போட்டா. ஏன்னா இதெல்லாம் மனுஷனை சமாதானப்படுத்துறதுக்கு தான் சொல்றது. ஏன்னா மனுஷன் ஆஜன்ம பிரபதி பிறந்த அன்னையிலேருந்து இருக்கிற நாள் வரைக்கும் ஒரு நாளை கூட ஆசைப்படாமைக்கோ கோவப்படாமைக்கோ இருந்துட மாட்டான். அப்போ இவனுக்கும் அந்த கோவப்படப்பட்டவனுக்கும் ஆசைப்படப்பட்டவனுக்கும் அசூயப்படப்பட்டவனுக்கும் அவனுக்கும் ஒரு நாளைக்கு அடுத்த நிம்மதி, அந்த ரிஷிகள் எல்லாம் அனுபவிச்ச அந்த நிம்மதி வேணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அவ அனுபவிச்சு அந்த நிம்மதி எனக்கு வருமா? என்ன நான் ஆசைப்பட்டிருக்கேன், நான் கோவப்பட்டிருக்கேன், நான் அசூயப்பட்டிருக்கேன், எனக்கு நான் தப்பு பண்ணியிருக்கேன், இப்படி எல்லாம் இருக்கேனே, எனக்கும் அந்த சிதி கிடைக்குமா அப்படின்னு நீ கவலைப்படாதே, விஷமைப்படாதே அப்படின்னு அதுக்காகத்தான் கதைகளை கட்டியிருக்க ரிஷிகள் மேல. அவ ரிஷிகள் இருந்தா இல்லையா, அவளும் இதே மாதிரி ஆசையினுடையும் கோபத்தோடையும் காமத்தோடையும் அசூயோடையும் தப்பும் எல்லாம் பண்ணினா. ஆனா அந்த தப்பு அப்படியே புறக்கணிச்சுட்டு அவ தபஸ் பண்ணினா. அந்த தபஸ்ல அவ பகவான் அடைஞ்சா. நீயும் தப்பு பண்ணிருக்காய், நீயும் அசூயப்பட்டிருக்காய், நீயும் காமப்பட்டிருக்காய், நீயும் கோபப்பட்டிருக்காய். அதனால நீ சங்கடப்படாதே, விஷமப்படாதே, உனக்கும் கதி இல்லையே நினைச்சிடாதே. அவளை மாதிரி நீயும் அந்த ஆசா பாசங்களையும் காமத்தை எல்லாத்தையும் புறக்கணிச்சதுக்கு அப்புறம் நீ உட்காந்து தபஸ் பண்ணு, உனக்கும் பகவான் அடையலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கதையாச்சு. ஒதுக்க முடியாது இல்லையோ? சரா, அதனால விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டருக்கு கோவில சொல்றார், வசிஷ்ட வியபதேசா, எப்பேற்பட்ட குரு உனக்கு கிடைச்சிருக்காருப்பா தசரதா. அது ஆச்சரியமே இல்லை. அதனால எத்துமே ஹிருத்கதம் பாக்யம் தஸ்ய கார்யஸ்ய நிச்சயம் புருஷ்வராஜசார்தூலா பவ சத்ய பிரதிஸ்ரவஹ. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசைய நீ பூர்த்தி பண்ணி வை. என்னன்னா, அகம் நியமமாதிஷ்டே சித்தியர்த்தம் புருஷர்ஷபா. நான் நியமத்தில் உட்கார போறேன் சித்திக்காக. இங்க சித்திங்கிறத இந்த அஷ்டமகா சித்திகள்னு சொல்லுவா இல்லையா, அனிமா கரிமா
மகிமா லகிமா கூடு விட்டு பரகாய பிரவேசம், இதெல்லாம் இந்த சித்திக்காக இல்லை. இதெல்லாம் அவர்கிட்ட நிறைய ஏற்கனவே இருக்கு. இதெல்லாத்தையும் எவன் தலையிடா வச்சு கட்டலாம்னு இவர் பார்த்துட்டு இருக்கார். இந்த சித்திகள் எல்லாம் விஸ்வாமித்திர கையில ஏற்கனவே தபஸ்தனுடைய வலிமையால நிறைய இருக்குங்கிறதுனால இது எவன் தலையில் இதெல்லாம் வச்சு கட்டலாம் தான் அவன் பார்த்துட்டு இருக்காரு ஒழிய அவர் இந்த அனிமா கனிமாக சித்தாசிரமத்துல தபஸ் பண்ண போல அவர் எதுக்காக போறாருன்னா சித்தியர்த்தம், அவ்வளவுதான் சொன்னார். ஒரு சித்திக்காக யாருக்கு சித்தின்னு சொல்லலை, யாருக்கு எது சித்திக்கிறதுக்காக சொல்லலை. பாருங்க அந்த ஸ்லோகம் அப்படித்தானே இருக்கு. இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கு? அகம் நியமமானதே சித்தியர்த்தம் புருஷா, சித்திக்காக சித்தி ஆகிறதுக்காக நான் நியமத்துல உட்கார போறேன். இது யாருக்கு யார சித்தி கிடைக்கிறதுக்கு சொல்லலை. ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், இதுதான் புதிர் போடுறது. fill in the blanks, fill in the blanks இருக்கு இல்லையா? ஸ்கூல்ல படிச்ச fill in the blanks எல்லாம் ராமாயணத்துல நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். என்ன சொல்றார்? சீதைக்கு ராமனை சித்தி ஆகிறதுக்காக, சீதைக்கு சித்தி ஆகிறதா கிடைக்கிறதுன்னு அர்த்தம். சீதைக்கு ராமனை கிடைக்கிறதுக்காக நான் தபஸ் பண்ண போறேன் அப்படின்னு fill in the blanks போட்டுக்கணும். ஆனா அதெல்லாம் தசரதர் முன்னாடி சொல்லி வரும் விஸ்வாமித்திரன் அப்படி சொல்லிட மாட்டார். சோ சித்தியர்த்தம் நான் உட்கார போறேன். தஸ்ய விக்னகரோ தௌதோ ராட்சசௌ காமரூபிணோ, ரெண்டு ராட்சசால் இருக்கா, ரெண்டு ராட்சசால் இருக்கா. இங்க பாருங்க எப்படி சொல்லுவேன்னு இருக்கு, என்னமா சொல்லுவேன்னு இருக்கு. வாஸ்தவமா அந்த குளோரி ஆஃப் ராமாயணம். ரெண்டு ராட்சசால் எத ஒரு ஜீவனை பகவான் கிட்ட அடைய விடாம பண்றது ரெண்டு ராட்சசால். எங்கும் பாருங்க இந்த ரெண்டு ராட்சசாலே தான் எல்லா இடத்துலயும் வரும். இந்த ரெண்டு ராட்சசால் தான் எல்லா இடத்துலயும் வரா. நீங்க ஃபார்மா பார்க்காதீங்க. போது இப்ப மாரீசன் சுபாகு அப்படின்னு ரெண்டு பேர் வரா. இதே ரெண்டு ராட்சசால் தான். இந்த நம்பர், the count is always 2, sometimes 3, never 1. புரியுதா? ஆல்வேஸ் 2, sometimes 3. சில சமயத்துல 3 வருது. எப்பவுமே பெரும்பாலும் 2 தான் இருக்கு. ஒரு வாட்டி கூட 1 வந்தது இல்லை. என்னது? இந்த ரெண்டு ராட்சசால் யாரு? பகவத்கீதைக்கு போனோம். ரெண்டு ராட்சசால் பகவான் சொல்ற ரெண்டு ராட்சசால். காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாத்மா துர்ஜேயம் மிக வைரினம். ரெண்டு ராட்சசால் இருக்கா அர்ஜுனா, ரெண்டு சத்ருக்கள் இருக்கா. உள்ளுக்குள்ள மானசீகமா ரெண்டு சத்ருக்கள், பிசிக்கலாவும் ரெண்டு சத்ருக்கள். இந்த ரெண்டு சத்துருக்களும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மானசீகமா இருக்கப்பட்ட ரெண்டு சத்துருக்களும், சாரீரிகமா இருக்கப்பட்ட ரெண்டு சத்துருக்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ரெண்டு ராட்சசால் இங்க சொல்றார். அது விஸ்வாமித்திரர் நமக்கு ஹிண்ட் தந்திருக்கார். அந்த ஸ்லோகத்திலே ஹிண்ட் இருக்கு. பாருங்க, தஸ்ய விக்னகரௌ தௌதோ ராட்சசௌ. ராட்சசௌனாலே டுவெல்ல போகுது. சம்ஸ்கிருதத்துல தான் சிங்குலர் டுவெல் ப்ளூரல் இருக்குன்னு சொன்னேன். அதுல ராட்சசௌ காமரூபிணம். The word, the particular word அவரங்க போட்டிருக்கார். காமங்கிற அந்த வேர்டு அவரங்க போட்டிருக்கார். ஆசையும் கோபமும் தான் சத்ருக்கள் மனசுக்கு. இந்த ரெண்டு சத்ருக்கள் பகவான் கிட்ட சேரவே விடாது. கீதையில சொல்ற பகவான் அந்த ரெண்டு பேரும் இங்கே அழிகிறார். இப்ப அழிச்சிடும், அப்புறமா அழிச்சுக்கிறேன், அப்புறமா வெட்டுக்கிறேன், அப்புறமா வைராக்கியம் வரட்டும் அப்படின்னு இருக்காதே. வைராக்கியம் வரணும் தான், இப்ப வரணும். அது ஒரு பரமஹம்சர் கதை சொல்லுவார் வைராக்கிய வரத்தை பத்தி. எதிரும் எதிரமா ரெண்டு வீடு இருக்கு. எதிராளத்து மாமி, இந்த ஆத்து மாமி எதிராளத்துக்கு போயிட்டு ஆத்துக்கு மாமாட்ட திட்டுறா. என்ன பெரிய விஷயமா, டெய்லி நடக்கிறது தானே எங்க ஆத்துல. அப்படி இல்ல, போருமே உங்களுக்கு வைராக்கியம் இருக்கா? எதிர்த்தாத்த மாமா பாருங்க அப்படின்னு தமிழ் பாட்டு உண்டല്ലോ. அடுத்தாத்த மாமியை பார்த்தேளா, ஆத்துக்காரர் என்னெல்லாம் பண்றாரு பார்த்தலா, அது மாதிரி திட்டுறா. எதிர்த்தாத்த மாமா பாருங்க, அவர் அடுத்த வருஷம் சன்னியாசம் வாங்கிக்க போறாரு. இவர் என்னன்னா நல்லா சாப்பிடுறார், 5 வேளை சாப்பிடுறார், வெட்டு சாப்பிடுறார். அதுல வேற பஜ்ஜி இருக்கு, சுஜி இருக்கு, எல்லாரும் போட்டு சாப்பிடுறார். அந்த மாமா இந்த மாமாட்ட சொல்றா, எதிர்த்தாத்த மாமா பாருங்க, அவர் அடுத்த வருஷம் சன்னியாசம் வாங்கிக்க போறார். அதுக்காக இன்னையில இருந்து போன மாசத்துல இருந்தே காஃபியை விட்டாச்சா, இந்த மாசம் பஜ்ஜி விடுறாரு, அடுத்த மாசம்
வேற ஏதோ சிப்ஸ் விடுறார். அதுக்கு அடுத்த மாசம் ஸ்வீட் சாப்பிட்டு பார்த்தா அடி சமத்து. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஸ்நானத்துக்கு இருந்து கிளம்பிட்டு இருந்தார். ஒரு துண்டை கட்டிண்டு, தோல்ல ஒரு துண்டை போட்டு, எண்ணெய் பரட்டிண்டு ஸ்நானத்துக்கு ரெடியா இருக்காரு. அந்த சொகுசு பாருங்க. அப்ப கூட அந்த எண்ணெய் பரட்டிண்டு ஊற வச்சு ஸ்நானம், அவ்வளவு சொகுசா இருக்கா. இப்படி சொன்னாளா, அடி சமத்து இப்படி எல்லாம் இருந்தா என்னைக்கு வைராக்கியம் வரும்? போன மாசம் காப்பி விட்டார் இல்லையா, சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள மாசம் என்ன எடுத்துருமோ, காப்பி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுத்து, சரி போடு ஒரு காப்பியை போடு, அப்படி காப்பியினுடைய வாசனை திருப்பி வந்துடும். இதுதான் ஸ்லோவா விட்டா உள்ள தோஷம். இப்படியா விடுவா சன்னியா? இப்படியா வைராக்கியம் வரும்? வைராக்கியம் தான் எப்படி வரணும் தெரியுமா? மாமி கேட்டா எப்படி வரணும்? தோல்ல போட்டுருந்தா இல்லையா துண்டை, அதை கீழே உதறி போட்டா இப்படி வரணும். கிளம்புறேன்ட்டு போயிட்டார், போயிட்டார். அப்படி வரணும் வைராக்கியம். முள்ள பாத்துக்கலாமே, இப்ப என்ன இருக்கு? இதுக்கு என்னாச்சு? ஏமாத்திடும். காலம் இருக்கு இல்லையா? பாகவதத்துல பகவான் உத்தவன் கிட்ட சொல்றார், காலஹா கலையதாமகம் உத்தவா, பள்ளின்னு போயிடும், தெரியவே தெரியாது. இந்த பழக்கோல 100 நாள் இருக்கு, நானும் ஆசைப்பட்டு வந்தேன், 18 நாள் ஓடி போயிடுச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படி தெரியல? எனக்கு 18 நாள் ஓடி போயிடுத்து. அதனால அந்த வைராக்கியம்ங்கிறது இங்க வரணும், இப்ப வரணும், இந்த க்ஷணம் வரணும். சொல்ற சித்தியர்த்தம் புருஷபா, அந்த காமம் குரோதம்ங்கிற 2 அசுரால், அத இங்க ஜெயிக்கணும் அப்படின்னு பகவான் சொன்னார். அந்த அசுரால் தான் காமமும் குரோதமும் தான் சுபாகு மாரீசன்கிற ரூபம் எடுத்துட்டு வந்திருக்கு. அது இன்னும் நம்ம கிளியரா விளக்குறேன் நான். காமம் தான் மாரீச்சன், கோபம் தான் சுபாகு. ஏன் திரும்பி ஆகப்படாதான்னு கேட்கலாம். சும்மா சொல்ல மாட்டேன், சும்மா சொல்ல வைக்க மாட்டார் பகவான். சும்மா ஒரு வார்த்தை பகவான் வாயில வைக்க மாட்டார். காமம் தான் மாரீச்சன், சுபாகுங்கிறது குரோதம். எப்படின்னா, என் சுபாகு காமமும் மாரீச்சன் குரோதமும் ஆகலாமே தான். அப்படி இல்லையே சித்திரம். சுபாகு குரோதம், அதனால குரோதத்தை அக்னியால இல்லாம பண்ணார், தம்சம் பண்ணார் பகவான். அக்னேயாஸ்திரம் போட்டாக்கும் சுபாகு வதம் பண்றார். மாரீசன்கிறது காமம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஆசை சொன்னேன் இல்லையா, அந்த மாரீசன் தான் நேர மானாக வந்து சீதைக்கு ஆசை காட்டுறார். அதனால மாரீசன் காமம், சுபாகு குரோதம். இவாளை அழிக்கிறதுக்கு நான் ராமனை கூட்டிட்டு போகலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லலை. இவன் 2 ராட்சசால் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே தசரதர் உடனே கான்வர்சேஷன் பில்ட் பண்றாரு. அப்படியா 2 ராட்சசால் இருக்கா தசரதா, அங்க ரொம்ப படுத்துறா, இந்த விக்னம் பண்றா, விக்னம் பண்றான்னு தசரதா. அப்படியா, அவள் மேல கோச்சுக்க வேண்டியதுதானே நீங்கள் அப்படிங்கிறார். பயலே, இப்ப தன்னடா சொன்னேன் கோச்சுக்கப்படாதுன்னு, கோச்சுக்கணுங்கிறே. பச்சமே குரோதமுட் சிருஷ்டும் புத்தி பவதி பார்த்திவா. கௌச்சுக்கணும் நீ எனக்கு சொல்லித்தரையா கேட்கிற தசரதர் கிட்ட. கௌச்சுக்கோங்கோ அப்படின்னு நீ எனக்கு சொல்லித்தரையா? தசரதா, விஸ்வாமித்திரர் கூப்பிடுறார். தசரதா, சப்போஸ் நான் கோச்சுடலாம், நான் கோச்சுட்டேனா நான் கோபத்துக்கு வசமாயிடுவேன். அப்புறம் கோபத்திலிருந்து திருப்பி என்ன கொண்டு வரதுக்கு எனக்கே தெரியாது. சொல்லுவோம் இல்லையா, கண்டபடி பேசுவேன், எப்படி என்ன பேசுவேன், என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படிவோம் இல்லையா. பாருங்க, ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளவு தத்துவம் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதுல எவ்வளவு அகங்காரம், எவ்வளவு மமத்தை, எவ்வளவு அஜ்ஞானம் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு பாருங்க. அஜ்ஞானம், கர்மம், அகங்காரம், மமதை, இத 4 சேர்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான்கிறது அகங்காரம், பண்ணுறதுங்கிறது கர்ம வாசனை, பண்ணுவேன் சொல்ல பண்ணுவேன் அப்படிங்கிறது கர்ம வாசனை, எனக்கே அப்படிங்கிறது மமதை, தெரியாது அப்படிங்கிறது அஜ்ஞானம். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மொத்தம் அசுப பரம்பரையும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல உட்கார்ந்து சொல்றார் தசரதர்ட்ட விஸ்வாமித்திரர்.
நான் கோச்சுட்டேனா நச்சமே குரோதம் உத்ஸ்ரஷ்டும் புத்தி பவதிகா பார்த்திவா. நான் கோச்சுக்கிறது புத்தி கிடையாது பார்த்திவா. நான் கோச்சுட்டா தப்பா போயிடும். அந்த விவேகம் இருக்க வரைக்கும் பாருங்க, அந்த விவேகம் இருக்க பாருங்க. நான் கோச்சுட்டேன் நான் என்ன தெரியுமா, நான் கோபத்துக்கு வசமா போயிடுவேன். அவ என்ன பண்ணா, சாபம் விடுங்கோ. கோச்சுக்க வேண்டாம், சாபம் விடுங்கோளே. சாபமும் விடக்கூடாது, சாபமும் விடக்கூடாது. ஏன்னா அவ அசுரா. நான் அவள் மேல சாபம் விட்டேனா அது அவளுக்கு அனுகிரகமா மாறிடும். என்ன, அவ அசுராள், நான் ஒரு ரிஷி, என் வாயிலிருந்து என்ன வந்தாலும் அது அனுகிரகமா போயிடும். காமத்துக்கும் குரோதத்துக்கும் அனுகிரகம் பண்ணினா அது இன்னும் அபிவிருத்தியாக போயிட்டா என்ன பண்றது? தத்ர உச்சதே. அங்க சாபமும் இனி பண்ணப்படாது, கொடுக்கப்படாது. அப்ப என்ன பண்ணலாம்? கோபத்தை கொடுக்கப்படாது. ஐ மீன் கோபத்தை நான் படப்படாது. ஏன்னா கோபம் என்ன கட்டுப்படுத்திடும். ஆனா அது சிலதா கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறவன நீ வச்சுட்டு இருக்க. புரியுதா? கோபத்தை கட்டுப்பாடுல வச்சுட்டு இருக்கிறவன நீ வச்சுட்டு இருக்க. அவன் கோச்சுக்கலாம். ஏன் அவன் கோச்சுக்கலாம்னா ஸ்தான குரோதா, கோபத்தை ஜெயிச்சவன். அவனுக்கு குரோதம் ஆகாரே தீவிரம், எவ்வளவு கோச்சுக்கணுங்கிற அளவு தெரிஞ்சு கோச்சுக்கப்பட்டவன். அவனை நீ என்கிட்ட தந்து விட்டாயனா அவன் வேண்ட அளவுக்கு கோச்சுப்பன். அந்த வேண்ட அளவுக்கு கோச்சுண்டு கோபத்தாலே இல்லாம பண்ணிடுவான். சில சமயத்துல ஆசை இல்லாம ஆசைப்படாம இருக்கிறதுக்கு ராஜசீக பாவம் எடுத்துக்கணும். ஆசை சாதாரணமா கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க, அப்ப கழுத்து வலிக்காது. பின்னாடி உட்காந்துருந்தா கழுத்து. மனசுல வரப்பட்ட லௌகிகமான ஆசைய அழிக்கிறதுக்கு சில சமயம் ராஜசீக பாவம் எடுத்துக்கணும். ஒண்ணும் இல்லை, இப்போ ஒரு மாலை போட்டுண்டா சிலவளுக்கு அதுல எல்லாம் ஆசை உண்டு, தப்பு சொல்ல முடியாது. பாவம், பரிதாபம் தான் பட முடியும். யோசிச்சு பாருங்க, தங்கத்துல ஆசை, புடவையில ஆசை, வேஷ்டி இந்த அளவுக்கு பார்டர், அது காஞ்சிபுரம் சில்கா காட்டன் வேஷ்டியான்னு தெரியாது, அந்த அளவுக்கு பார்டர் வச்ச வேஷ்டி கட்டிக்கணும். இதெல்லாம் ஆசை செலவாளுக்கு இருக்கும். அந்த அந்த சமயத்துல என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த ஆசையை அடக்கணும்னு ஆசையும் இருக்கும், அதே சமயம் அதுக்கு அந்த கட்டிக்கணும்னு ஆசையும் இருக்கும். இது என்ன பண்ணுவேன்? அப்ப ராஜசீக பாவம் எடுத்துக்கணும். இந்த ராஜசீக பாவம் தான் என்ன தெரியுமோ, அந்த வேஷ்டியை வாங்கணும், பைசா கொடுத்து வேஷ்டியை வாங்கணும், இல்ல புடவை வாங்கணும், வாங்கி அதை கட்டிக்கணும். கட்டிண்டு மனசிட்ட சொல்லணும், மனசுகிட்ட சொல்லிக்கணும். நமக்கு கூட பேசுறதுக்கு யாருமே இல்லையே நினைச்சுக்காதீங்கோ. பக்தாளெல்லாம் மனசிட்டே தான் நிறைய பேசிட்டு இருந்திருக்கா. தியாகராஜ சுவாமி எல்லாமே மனசிட்டு தான் பேசுறாரு ஒழிய மனுஷா கிட்ட பேசலை. நிஜிச்சாலும் சுகமா ராமு சந்நிதி சேவா சுகமா నిజము పలుకు ఓ మనసా, తెలిసి రామ చింతనతో నామము చెప్పవే ఓ మనసா. எப்படின்னு மனசே மனசேன்னு கூப்பிட்டு மனசிட்ட தான் பேசுறாங்க. மனுஷாட்ட பேசுறத விட மனசிட்ட பேசுறது சுகமா இருக்கு. அது மாதிரி மனசிட்ட பேசணும். ஏ மனசே, இதுதான் பட்டு கரை வேஷ்டி கட்டிண்டாச்சா, என்ன கிடைச்சது உனக்கு? அப்படியே கேட்டுண்டு அதை அப்படியே கழட்டி அதை சுருட்டி அது மேல 4 எச்ச துப்பி அதுக்கு மேல 2 உதைய உதைச்சு அது மேல உள்ள ஆசையை ஜெயிச்சுடணும். செய்து பாருப்போமே, யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அது மேல ஆசை வராது. இதெல்லாம் ஆத்தியாத்மிக சாதனையாக்கும். என்ன தெரியுமோ, அந்த வேஷ்டிய இல்ல புடவைய மிதிக்கிறதுக்கு மனசு வராது. மனசு வராது சொல்றேன் இல்லையா, மனசு வராது சொல்றேன் இல்லையா, மனச வருத்தணும். அதுதான் மனசிட்ட பேசணும்னு சொல்றது. மனசு வராதுன்னா மனசுக்கு நம்ம ஒரு சுவாதந்திரத்தை கொடுத்துருக்கோம் இல்லையா. மனசு வராது அப்படிங்கிறத மனசுக்கு நம்ம ஒரு சுவாதந்திரத்தை கொடுத்துருக்கோம். மனசு சுவாதந்திரமா இருக்கக்கூடாது, மனசு நான் சொல்லப்படி கேட்கணும், நம்ம கட்டுப்பாடுல இருக்கணும் மனசு.
நம்ம கட்டுப்பாட்டுல மனசு இருக்கணும்னா, நான் சொல்றது அந்த மனசு கேட்கணுமானா மனசை வருத்தணும். சொல்லுவேன் எப்பவுமே, மனசை மெக்கானிக்கல் ஆக்கணும், மனசை மெஷின் ஆக்கணும். யோசிச்சு பாருங்க, துக்கமோ சுகமோ பசியோ ரோகமோ தலைவலியோ எந்த எந்த ஆதி வியாதிகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாஸ்தவமா பார்த்தோம்னா சரீரத்துக்கு இல்லை, மனசுக்குத்தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது இன்க்ளூடிங் பசி, இன்க்ளூடிங் பசி. ஏன் ஏகாதசி அன்னைக்கு பசிக்க மாட்டேங்கிறது? யோசிச்சு பார்த்துக்கோங்க. காலம்பரில இருந்து பட்டினி கிடக்க முடியாதே, ஒரு கஞ்சியை மாத்திரம் சாப்பிட்டு, இல்ல கஞ்சி கூட சாப்பிடாம நிர்ஜலமா நல்லா ஒரு நாளா நிறைய நாள் நிர்ஜல ஏகாதசி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கிளாஸ் தண்ணி கூட இல்லாம கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்காம பண்ண முடியறது எப்படி முடியாது? மனசை கண்ட்ரோல், நம்ம மனசை ப்ரோக்ராம் பண்ணிருக்கு. என் மனசே இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு எனக்கு பசி வராது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அதனால பசிக்காது. படிக்கிற குழந்தை தூக்கம் இருக்கு இல்லையா, தூக்கமுமே சரீரத்துக்கு இல்லை. சரீரம் ரெஸ்ட் தான் எடுக்கும், தூங்காது. சரீரம் ரெஸ்ட் எடுக்கும், சரீரத்தால தூங்க முடியாது. சரீரம் தூங்குறது உண்டானா தூங்குறத சரீரம் வேற மாதிரி விகாரப்படலாம், வேற மாதிரி மாறணும். மாறுறது இல்லையே, இதே உடம்பு தானே தூக்கத்திலே இருக்கு. உடம்பு மாறுறது இல்லையா தூங்குற சமயத்துல? சரீரத்துக்கு இல்லையே தூக்கம். தூக்கமும் எதுக்குதான்? மனசுக்கு தான் தூங்கும். ஒரு குழந்தை படிக்கிறது பரீட்சைக்கு, அது நாளைக்கு பரீட்சை இருக்கு, ராத்திரி பூரா உட்கார்ந்து படிச்சா தான் நாளைக்கு பரீட்சைக்கு பாஸ் ஆக முடியும்னு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு உட்காந்து அந்த குழந்தைக்கு தூக்கம் வருமா? இல்லாட்டா பாக்கி உள்ள நாளைக்கு 10 மணிக்கு சரீரம் பழகி போயிடுதோ, அதனால கோட்டவாய் வரும். அதுக்காக தூங்காது. கோட்டவாய் வந்தாலும் தூங்காது. எப்படி முடியாது? அப்ப இதெல்லாம் எதுல இருக்கு? சரீரத்தில் எதுவும் சம்பந்தப்பட்டு, இதெல்லாம் மனசுல சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால மனசு அடங்கி இருக்கப்பட்ட நேரமான தூக்கத்துல பசிக்க மாட்டேங்கிறது, தாகிக்க மாட்டேங்கிறது. தூக்கத்துல இருந்து முழிச்சதுக்கு அப்புறம் தான் கை கால அலம்புறதுக்கு கூட போறதுக்கு தோணுறதே ஒழிய, தூங்கும் போது அந்த காலத்துல பசி, இப்போ அந்த போவர்ட்டி இல்லை. இன்னைக்கெல்லாம் ஒரு காலத்துல போவர்ட்டி இருந்தது இல்லை, இப்பவும் இருக்கு. பெரும்பாலும் ஏதோ பகவானுடைய கருணையில நம்ம முன்னாடி அது தெரியறது இல்லை. ஏழ்மை இருக்கு. அந்த காலத்துல அம்மாக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தா? ராத்திரி எதுவும் இருக்காது, குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஏதாவது கொஞ்சம் இருந்தா அதை 4 பேருக்கும் பகிர்ந்து போட்டுட்டு 4, அது ஒரு குழந்தையா 2 குழந்தையா, அது எண்ணம் போயிட்டே இருக்கும். 5, 6, 7, 8 போகும். 8 தோசை இருக்கா, ஆளுக்கு 2, 4 குழந்தைகள் தான். 4 தோசை இருக்கா, ஆளுக்கு 1. இந்த அம்மாக்கு பசி இருக்காதா? அம்மாக்கும் பசிக்கத்தான் பசிக்கும். அம்மாவோட வயிறு மாத்திரம் என்ன இரும்பால பண்ணிருக்கா? இல்லையே, அம்மாவோட வயிறும் இதே மஜ்ஜையால தானே பண்ணிருக்கு. அப்ப அம்மாவுக்கு பசிக்காதா? அம்மாவுக்கு பசிக்கும். ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுவாள்? நல்ல ஜலத்தை சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாள். ஏன்னா தூங்கினா பசி தெரியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாள். அவ தெரிஞ்சிருக்கு பார்த்தலாம், தூங்கினா பசி இல்லைன்னு. அவ பசி எதுக்கு இருக்கு? மனசுக்குத்தான் இருக்கு. தூக்கம் எதுக்கு இருக்கு? மனசுக்கு தான் இருக்கு. என்ன விகாரங்கள் ஆகட்டும், என்ன துக்கமாகட்டும், என்ன சுகமாகட்டும், இதெல்லாம் மனசுக்கு தான் இருக்கு. அப்ப அந்த மனசை மெஷினா பயன்படுத்தினோமானா சுகமோ துக்கமோ பசியோ தாகமோ ஒன்னும் பாதிக்காது, ஒன்னும் பாதிக்காது. அப்ப அந்த மனசை மெஷினா பண்ணணும். அது அந்த ராஜசீக பாவத்தை எடுத்துக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ராஜசீக பாவத்தை எடுத்துக்கலாம், சில சமயம் கோச்சுக்கலாம். ஆனா அந்த கோச்சுக்கிறது யாரு கோச்சுக்கணும்னா, அந்த கோபத்துல விழுந்து போகாதவன், கோபத்தை அவன் தன் கையில வச்சுட்டு இருக்கானோ அவன் கோச்சுக்கலாமே ஒழிய மத்தவா கோச்சுக்கூடாது.
அதனால விஸ்வாமித்திரர் சொல்றார், நிஜமே குரோதம் உத்சிஷ்டம் புத்திர் பவதி பார்த்திவா. நான் கோச்சுக்கப்படாதுப்பா. மாத்திரமில்லை, நான் சொல்றேன், இந்த ராமனால அவளை அழிக்க முடியுங்கிறத நான் வாக்கு சொல்றேன். அகம் தே பிரதிஜானாமி அதௌ தௌ வித்தி ராட்சசோ. இவாள இந்த ராட்சசால நான் ராமன் கொல்லுவான் அப்படிங்கிறதுக்கு நான் உனக்கு வாக்கு தரேன் அப்படிங்கிறார் தசரதன் கிட்ட, பெத்தவன் கிட்ட. இப்படி வந்து ஒருத்தர் சொல்றாருன்னா அவன் கேட்கிறான், உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டார். உங்களுக்கு எப்படி தெரியும் ராமன் அதை பண்ணுவான், ராமன் அதை பண்ணுவான், நீங்க வந்து லிஸ்ட் தரையில உங்களுக்கு எப்படி தெரியும் ராமன் அப்படி பண்ணுவான், ராமன் எப்படி பண்ணுவான்? நான் பெத்தேனா நீங்க பெத்தேடா? நான் பெத்தேனா நீங்க பெத்தேடா? ஒண்ணு சொல்ற, அதை பத்தி எனக்கு தெரியலை, நீ உன்னால அவனை பெறவும் முடியாது, அவனுடைய கிருப்பையால உனக்கு கிடைச்சிருக்கான், உன் கையில வந்து நிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை நீ வந்து சுலவனை எதிர்பார்த்துடாதே. அது சம்ஸ்கிருதத்தில் ஒரு சுபாஷிதம் சொல்லுவான், அதி சர்வத்திர வர்ஜையே. அதி அப்படிங்கிறத எல்லா இடத்துலயும் வர்ஜி சொல்லணும். என்ன, அதி மதுரம் ஆபத்து, அதிகமா கோவப்படுறது ஆபத்து, எல்லாத்தையும் விட அதி பரிச்சயாது அவஜ்ஞா. பழக்கம் ரொம்ப பழகிட்டோம் வச்சுங்கோ, இவன் தானே அப்படின்னு தோணும். பாகவதத்துல உத்தவர் சொல்றார் விதுரர்கிட்ட, ஹயம் மீனாயுவோடுபம். இந்த யாதவ மீன்கள் எல்லாம் கிருஷ்ணனை புரிஞ்சுக்கலையே, கிருஷ்ணனை புரிஞ்சுக்காம ஏமாந்து போயிட்டாளே. ஏன் அது அவளுடைய தப்பா, இவனுடைய சௌலபியத்தினால வந்த தோஷமா? அப்படின்னா அவன் சௌலபியமா இருந்தாலும் இவாளுக்கு எங்க போச்சு புத்தி? என்ன சொல்லி கொடுக்காதா? இல்லை, அங்க பூரா கர்காச்சாரியர்கள் முதற்கொண்டு சொல்லி கொடுக்குறார். பரமாத்மா பரம புருஷன்டா அவர் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறத தேவைக்கு மாத்திரம் பகவான் பகவான் சொல்லிக்கிறது. இல்லாட்டான என்னன்னா, கிருஷ்ணனுக்கு விபூதி இருக்கு இல்லையா, ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா, இதுகளெல்லாம் மீன்கள், குளத்துல விழுந்து கிடக்கப்பட்ட மீன்கள். யாரு? யாதவ குளத்துல குட்டையில விழுந்திருக்கிற மீன்கள். அதுக்கெல்லாம் நினைச்சுக்கிறதா சந்திரனும் ஒரு மீன் தான் நினைச்சுக்கிறதா. ஏன்னா அதுவும் குட்டையில் இருக்கேன்னு நினைச்சுக்கிறதா. ஹரியும் மீனா இவ உடுபம். உடுபம்னா உடுகளுக்கு உடுதான் நட்சத்திரம், உடு அப்படின்னா நட்சத்திரம், உடுப்பம் அப்படின்னா நட்சத்திரத்துக்கு பதி. நட்சத்திரத்துக்கு பதி யாரு? சந்திரன். அந்த சந்திரனுடைய சாயை, அந்த சந்திரனுடைய வெறும் சாயல் தான் இந்த ஜலத்துல விழுந்திருக்கு. அதை பார்த்துட்டே நினைச்சுக்குமா, சந்திரனும் நம்மள மாதிரி இந்த குட்டையில கிடக்கிற மீன் தான் நினைச்சுக்கிற மாதிரி ஜாதவாள் எல்லாரும் கிருஷ்ணன் வரலை, பகவானா வரலை, பகவானுடைய சாயதான் எது யாதவனா வந்திருக்கு. அந்த விபூதி, அந்த ஐஸ்வர்யத்தினுடைய ஒரு அம்சம் தான் வந்திருக்கு. இருந்துட்டுமே இவ்வளவு கலக்கிருக்கானே, அதனால நினைச்சுக்கிறது இவனும் நம்மளாட்ட ஒரு யாதவன் தான், கொஞ்சம் ஏதோ படிச்சுட்டான் போல் இருக்கு, அதனால அவன் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறா. இவ்வளவு எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு இல்லைன்னு போலாம். அதுதான் மாதிரி சொல்றார் விஸ்வாமித்திரர் தசரதர் கிட்ட, நீ தெரிஞ்சுக்கல ராமனை, நீ ஏதோ உனக்கு கிடைச்சுட்டான், உனக்கு சுலபமா கிடைச்சுட்டான் அப்படிங்கறதுனால ஈஸியா வச்சுக்கிட்டேன். 2 அக்ஷரம் தான், 2 அக்ஷரம் தான் சுலபமா கிடைச்சுட்டுதுங்கிறதுனால மதிப்பு இல்லை. ராமநாமா தானே இல்லையா? நாம சித்தாந்த கிரந்தத்துல சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஞானாதேவ முக்தி, மோக்ஷா முக்தி ஞானாதேவ. ஞானஹா, ஞானம்னா என்ன? போதத்தில் சொல்ற பக்தி தேவ, பக்தி நாமகீர்த்தனமேவ. இந்த 2 நாமா இன்னும் உனக்கு நாம ரூபம் இல்லாம உன்னை பண்றதுக்கு இந்த 2 நாமா மீன்ஸ் வாட், ஜென்மா இல்லாம பண்றதுக்கு இந்த 2 நாமா. அதனால உனக்கு சுலபமா கிடைச்சிடுது தசரதா. அதனால நீ புரிஞ்சுக்கலை. அகம் வேத்மி, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏதே மே தபசி ஸ்திதா. யோசிச்சு பாருங்க, தசரதனுக்கு எப்படி இருக்கும்? தப்பா
அவன்கிட்ட வந்து இந்த வருஷம் 12 வருஷம் கிட்டத்தட்ட 4 மேனியும் பொழுதுரு வண்ணவுமாக வளர்த்திருக்கான். அவன்கிட்ட உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். தொம் வேத்சி அகம் வேத்மி வசிஷ்டோபி வேத்தி. வசிஷ்டருக்கு தெரியும், எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. வசிஷ்டருக்கு மாத்திரம்தான் தெரியுமா? ஏச்சேமே தபசிஸ்திதாக விதுகு. இங்க உட்கார்ந்து இருக்கப்பட்ட தபஸ்விகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? ராமன் தெரியும். இங்க ராமன் பேர் சொல்லலை, அது வச்சுங்கோ. என்ன கேட்கிறார்? உன்னுடைய குழந்தை எனக்கு தரணும்னா என்ன வேணும்னு கேட்டார் இல்லையா? ஒண்ணு சொன்னார், காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாதுமர்ஹசி. இந்த காகபக்ஷம்ங்கிறதுக்கு 2 டைப்பா சொல்றது. ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த சம்மர் கட் பண்ணிக்கிற மாதிரி வச்சு இந்த லண்டன்ல இருக்கப்பட்ட ஜட்ஜுகள் எல்லாம் முடி வச்சுப்பாங்க, சுருண்டு 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 சுருண்டு. பிரிட்டிஷ்கார ஜட்ஜ் எல்லாம் ஒரு மாதிரி கேப் போட்டுன்றதா இல்லையா, அப்படி சுருண்டு 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 சுருண்டு. அதுக்கும் காகபக்ஷம்னு பேரு, சிகைக்கும் காகபக்ஷம்னு பேரு. அப்ப அப்படி இருந்தால்தான் ராமனுடைய சிரசு, இப்படி இருந்தா ராமனுடைய சிரசு சிகையோட இருந்தாரா, இல்ல சுருடு சுருடான கேசத்தோட இருந்தாரா? அதனால காகபக்ஷம் சொல்றாரா கேட்டா 2 தான் இருந்தார். சுருள் சுருளான கேசமாவும் இருந்தது, சிகையும் இருந்தது. அதனால காகபக்ஷதரம். ராமன் சொல்லல, அங்க ராமன் சொல்லியிருக்கலாம். பாசம் தப்பா இருக்கு, விருத்தம் தப்பா போகாது. ஜேஷ்டம் மேதாது மரசி, ராமம் சொல்லல. வீரம் மேதாது மரசி, ஜேஷ்டம் மேதாது மரசி. இங்க ஹாஸ்யமா சொல்லுவா, இங்க ஏன் அவர் ராமன்னு சொல்லலைம்பா. ஹாஸ்யமா சொல்லுவா, என்ன இது விஸ்வாமித்திரர் வச்ச பேரு, அதனால அந்த இடத்துல ராமன்னு சொல்லலையுமா. அது ஹாஸ்யத்துக்கு தான். வாஸ்தவத்தில் அவர் ஏன் அந்த இடத்துல ராமான்னு சொல்லலைன்னா, அவர் இப்ப ராமனை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கார். ராமனுடைய ரூபத்தை பார்த்து சொக்கி நின்றாச்சு. ராமனை பார்த்து சொக்கி நின்றாச்சு. நல்ல தியானத்துல இருக்கார். தியானத்துல இருக்கிறத நான் தியானம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஈகோ அங்க மிச்சப்பட்டு, ஈகோங்கிறது தப்பான எண்ணத்தில் இல்லை. நான் தியானம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு சாத்விகமான இந்த ஈகோ இருக்கும். ஆனா இதே விஸ்வாமித்திரர் இப்ப ராமான்னு கூப்பிட்டார் வச்சுக்கோ, அவரால் கூட்டிட்டு போக முடியாது, சமாதியில போயிடுவார். இந்த நாம சொன்ன மாத்திரத்திலேயே அந்த சமாதி ஸ்திதி சிச்சிச்சுடும். அதனாலதான் ராமா சொல்லலை. ஏன்னா அந்த வசிஷ்டர் பேரு வச்ச அன்னைக்கே சொன்னேன், வசிஷ்டர் இருந்த அந்த சமாதி ஸ்திதியிலேருந்து வெளியில வந்தது இந்த 2 அக்ஷரம் அப்படிங்கிறத. அந்த 2 அக்ஷரம் விஸ்வாமித்திரர் சொல்லிட்டாருன்னா விஸ்வாமித்திரரை சமாதிக்கு கொண்டு போய் விட்டுடும், கூட்டிட்டு போக முடியாது. அவருக்கு காரியம் ஆகிறதுக்கு இருக்கு. சீதை அங்க காத்துன்னு இருக்கா ராமனுக்காக. சீதை கிட்ட கொண்டு போனோமானா அவர் சமாதியில இருந்தா முடியாது. அவர் கொஞ்சம் சாத்விகமான ஒரு அந்த அகங்காரத்தை பிச்சுட்டு இருந்தா தான் அவரால் ராமனை கொண்டு போக முடியும். அதனால ராமான்னு சொல்லலை. விஸ்வாமித்திரர் வச்ச வசிஷ்டர் வச்ச பேருங்கிறதுனால விஸ்வாமித்திரர் ராம, வசிஷ்டர் வச்ச பேருங்கிறதுனால இன்னும் நன்னா சொல்லுவார். தன் குரு இல்லையோ. அதுல சொல்றார், நீ கவலைப்படாதே, அந்த அந்த நல்ல முடியோடு இருக்கான் இல்லையா, அந்த குழந்தை எங்க எடுத்தா சொல்லிட்டு சொல்றா, ஸ்ரேயஸ்சாஸ்மை பிரதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயः த்ரயாணாமபி லோகானாம் ஏன க்யாதிம் கமிஷ்யதி. அவனுக்கு நான் நிறைய ஸ்ரேயஸ பண்ணுவேன். பக்தனா இருந்து பேசுறார். இங்க பாருங்க, பகவானுக்கு இவர் போய் எப்படி ஸ்ரேயஸ கொடுக்க முடியும்? ராமன் பகவான். அதே தன்னால முடியலை என்கிறதுனாலதான், தன்னால இயலாது, அந்த ரிஷிகளை கொல்லறதுக்கு தன்னால முடியாது அப்படிங்கறதுனாலதான் ராமன் அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்காங்கிறத இவரால எப்படி ராமனுக்கு ஸ்ரேயஸ கொடுக்க முடியும்? கேட்கலாம் இல்லையா? கேள்வி வரலாம் இல்லையா? இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் பக்தனா இருக்கார். என்ன ஒரு பக்தன் பகவான ஸ்தோத்திரம் பண்ண அது பகவானுக்கு பலமா மாறுறதுங்கிறது ராமாயணத்தினுடைய சித்தாந்தம்.
ராமாயணம் சொல்றத கடைசியில சொல்றார் வால்மீகி பகவான். இந்த ராமாயணம் என்ன பண்றது? பலம் விஷ்ணோஹோ பிரவர்த்ததாம் அப்படிங்கிற. அப்ப ராமாயணம் பாராயணம் பண்ணி ராமாயணம் பாராயணம் பண்ணி ராமாயணம் பாராயணம் பண்ணி 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 என்ன ஆகுறது? குருவாயூரப்பனுக்கு சாப்பாடு என்ன தெரியுமோ? பாயசம் இல்ல, வார்ப்பு. அந்த ஊர்ல வார்ப்புன்னு சொல்லுவா. இங்க என்ன சொல்லுவா வார்ப்புக்கு? இங்க தமிழ்ல என்ன சொல்லுவா வார்ப்புக்கு? என்ன சொல்லுவா? உருளி. உருளி இருக்கே, உருளி. உருளியில வச்ச பாயசத்தை சாப்பிடறதுக்கு குருவாயூரப்பனுக்கு இருக்குல்ல. குருவாயூரப்பனுக்கு உண்மையா ஆகாரம் என்ன தெரியுமா? நடந்துட்டே இருக்கப்பட்ட பாகவத பாராயணம் தான். அதே மாதிரி ராமச்சந்திரமூர்த்திக்கு பகவானுக்கு ஸ்ரேயச நான் கொடுக்கறேன் அப்படின்னா இங்க ஒருத்தாலும் ராமாயணத்தை கேட்கறதும் ராமாயணத்தை படனம் பண்றதும் என்ன நடக்கிறதுன்னா பகவானுக்கு பவர் போயிட்டு இருக்கு. பகவானுக்கு பவர் போறதுன்னா பகவான் ரூபத்தில் இருக்கக்கூடிய சமூகத்துக்கு சக்தி போயிட்டு இருக்கு. சமூக ரூபமா இருக்கப்பட்ட பகவானுக்கு சக்தி போறது. அந்த ஸ்ரேயஸ என்னால கொடுக்க முடியும்ங்கிறத வால்மீகி பகவான் விஸ்வாமித்திர பகவான் ஏன் இங்க சொல்றாருன்னா, நான் அவனை அழிச்சுட்டு போய் அவனுக்கு நிறைய கதை சொல்லி கொடுக்க போறேன். அந்த கதையே ராமாயணமா இருக்கும். அதனால நான் அவனுக்கு ஸ்ரேயஸ கொடுக்குறேன். மேலும் பெரிய ஸ்ரேயஸ், ஸ்ரேயஸுக்கெல்லாம் பெரிய ஸ்ரேயஸா இருக்கப்பட்ட ஸ்ரீ இல்ல ஸ்ரேயஸ் அப்படிங்கப்பட்ட பதம் ஸ்ரீஹி அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. ஸ்ரீஹி அப்படிங்கிறதுல இருந்து ஸ்ரேயஸ் அப்படின்னு வந்திருக்கு. அந்த ஸ்ரீய கொடுக்க போறேன். இதுவரைக்கும் சிரஞ்சீவி ராமனா இருந்தவன் திரும்பி வரத்த ஸ்ரீராமனா வர போறான். அந்த ஸ்ரீய கொடுக்க யாரு? சீதை. அந்த ஸ்ரேயஸ் இவன் கூட சொல்ல போறேன். ஆனா அதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுமோ? நீங்க ராமனை சொன்னாலே ஸ்ரீ வந்துருவார். அதனாலதான் நீங்க பாருங்க, பகவான் நாமா சொல்லிட்டு சொல்றத அதுல ஓம் சேர்த்துக்கோ சொல்லலை, ஸ்ரீ சேர்த்துக்கோ சொல்லலை, நாமா சொல்லு. போதேந்திர சுவாமிகளுடைய சித்தாந்தம் துவக்ஷரம், பாகவதனுடைய சித்தாந்தம் துவக்ஷரம். சிவநாமாக்கும் துவக்ஷரம் தான், ராமநாமாக்கும் துவக்ஷரம் தான். சும்மா 3 அக்ஷரம் எல்லாம் சொல்லி கஷ்டப்படாதே. ஒரு அக்ஷரம் சொன்னா உன்னால மனசு இருக்க மாட்டேங்கிறது. ஏன்னா நீ துவைதத்திலேயே இருந்துட்டு இருக்க. உனக்கு எந்த எல்லாத்தையுமே நீ தான் அந்த வேற்றுமை பார்த்து பார்த்தே இருக்க வேண்டியிருக்கு. அதனால நீ துவைதத்தில் இருக்காய். சோ 2 அக்ஷரம் சொல்லு, ராமா சொல்லு போறோம். ஸ்ரீராமா ஸ்ரீராமா சொல்லிட்டு கஷ்டப்படாதே, ராமா சொல்லு. அதுவே என்ன பண்ணும், அந்த ஸ்ரீயை கொண்டு வந்துக்கோ. ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா. எதுக்கு கஷ்டம் உனக்கு? ராமா 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 ஈஸியா இருக்கு. அப்படி சொல்லுதான். அதனால ஸ்ரேயஸ கொடுக்க போறேன் அப்படின்னா சீதையை கொடுக்க போறேன். அதனால என்ன ஆக போறதுன்னா உலகம் உள்ள அளவும் நான் என்ன என்ன அர்த்தம் இங்க பாருங்க, பிரதிபலிக்கிறது பாருங்க. அது தயானமபி லோகானம் ஏன கியாதிம் வியாப்சசி அப்படின்னா இந்த 3 லோகத்திலையும் இதனால கியாதி அடையப்படும் அப்படிங்கிறார். கியாதி அடையப்படும் எங்க சொல்றதுன்னா இந்த ராமனுக்கு நான் பண்ணற ஸ்ரேயஸ்னால, அதாவது என்னுடைய ராமாயண பாராயணத்தால. முதல்ல வால்மீகி பிரம்மா வால்மீகி வரம் கொடுத்தாரே அந்த ஸ்லோகத்தை இங்க அன்வயிச்சுக்கணும். யாவத் தாஸ்யந்தி கிரியா சரிதஷ்ட மஹீதலே தாவத் ராமாயணம் கிருஷ்ணம் லோகேஷு பிரதிஷ்யதி அப்படின்னு ஒரு வால்மீகி சொல்றார். அப்பொழுது நான் சொன்னேன், இதை மாத்தி போட்டுங்கோனே. யாவது தாவத்து அப்படிங்கறது அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ரூல் இருக்கு. அப்போ அங்க என்ன அர்த்தம் வரும்? எவ்வளவு நாளைக்கு வாஸ்தவத்துல உள்ள அர்த்தம் என்னன்னா, எவ்வளவு நாளைக்கு ராமாயணம் உலகத்தில் இருந்துட்டு இருக்கோ அவ்வளவு நாளைக்கு இல்ல, எவ்வளவு நாளைக்கு மலை செடி கொடி எல்லாம் இருந்துட்டு இருக்கோ அவ்வளவு நாளைக்கு ராமாயணம் இருக்கும் அப்படின்னு பிரம்மா வரம் கொடுத்தார். இந்த யாவது தாவதுங்கிறது அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி போட்டுக்கிறதுனால என்ன ஆயிடுறது, எவ்வளவு நாளைக்கு ராமாயணம் உலகத்தில் இருந்துட்டு இருக்கோ அவ்வளவு நாளைக்கு உலகம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் வந்துருந்தது. அதனாலேயே இந்த ராமாயண பாராயணத்தால பலம் விஷ்ணுவோ பிரவர்த்ததாங்கிறதுனால அந்த ராமன் நான் இங்க இருந்து அழிச்சுட்டு போய் அவனுக்கு ஸ்ரேயஸ நான் கொடுப்பேன்னு பக்தனுடைய ஆங்கிள் விஸ்வாமித்திரர் பேசுறாங்க ஒழிய இல்லாம பகவானுக்கு நான் என்ன ஸ்ரேயஸ கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கிருப்பண திருஷ்டியில இல்லை. மேலும் பகவானுக்கு நான் ஸ்ரேயஸ கொடுப்பேன் அப்படிங்கிறது அந்த அகங்கார தோரணையிலும் இல்லை. என் பகவானுக்கு நான் ராமாயணத்தை பாராயணம் பண்ணி நான் பாகவதத்தை பாராயணம் பண்ணி அந்த பலன் எனக்கு வேண்டாம். பாகவத பாராயணம் ராமாயண பாராயணம் யாருக்காக? பகவானுக்காக.
எனக்கு பேர் கிடைக்கிறதுக்கோ, எனக்கு புகழ் கிடைக்கிறதுக்கோ, எனக்கு எனக்கு இந்த என்ன சொர்க்கம் கிடைக்கிறதுக்கோ போட்டும், எனக்கு வைகுண்டம் கிடைக்கிறதுக்கு கூட நான் பாகவதம் பாராயணம் பண்ண மாட்டேன், ராமாயணம் பாராயணம் பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்கு பாராயணம் பண்ணுவேன்? எதுக்குடா பாராயணம் பண்றாய்? நான் ராமனுக்காக பாராயணம் பண்றேன். எல்லாமே பக்தர் பிரார்த்தனை பண்ணதுதான், என்னுடைய கையில இருந்து எடுத்து போடலை. பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந மகேந்திர திருஷ்டியம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்திகி ந அபுனர்பவம் வா அப்படின்னு விருத்திரன் கேட்டுக்கிறான். அப்போ இதொன்னும் எல்லா பக்தருடைய ஹிருதயம் தான் இது. அப்போ வால்மீகி இங்கே விஸ்வாமித்திரர் ஏன் இங்க வந்திருக்கார், ஏன் ராமனை கூப்பிட்டு போறாருன்னா ராமனுக்காக. இப்படி சொன்ன உடனே வசிஷ்டர் பார்க்கிறார். எனக்கு தெரியும் சொன்னார் இல்லையா விஸ்வாமித்திரர். வசிஷ்டருக்கு சந்தோஷம். தசரதர் நின்று இருக்கார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏச்சேமே தபசி ஸ்திதாஹ. இதுக்கு பெரியாச்சான் பிள்ளைங்கிற வைஷ்ணவ பெரியவர் ஒரு 11 காரணங்களை சொல்லியிருக்கார். நீங்க நிறைய கேட்டிருப்பேன், திருப்பி நான் சொல்லணுங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் 1-2 சொல்றேன். அவருடைய பாவத்திலிருந்து வந்திருக்கு. பெரியாச்சான் பிள்ளையுடைய பாவத்துல தனிஸ்லோகின்னு ஒரு கிரந்தம், தனிஸ்லோகிங்கிற ராமாயண தனிஸ்லோகி, பாரத தனிஸ்லோகின்னு 2 கிரந்தம். தனிஸ்லோகின்னு சில ஸ்பெஷலா இருக்கப்பட்ட ஸ்லோகத்தை மாத்திரம் எடுத்து அதுக்கு போட்டு கிழிச்சு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பெரியாச்சான் பிள்ளைங்கிற பெரியவர். அதுல சொல்றத இந்த அகம் வேத்மிங்கிற அந்த ஸ்லோகத்துக்கு சொல்றார். அகம் வேத்மி ந துவம் வேத்சி. எப்பேற்பட்ட நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், இப்பேற்பட்ட ஒன்னால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு கம்பேர் பண்றாரு. ராஜயோகியா இருக்கப்பட்ட நான் தெரிஞ்சுன்ற ராமனை ராஜபோகியா இருக்கப்பட்ட ஒன்னால தெரிஞ்சுக்க முடியாது. தர்பாசனத்துல உட்கார்ந்து இருக்கப்பட்ட என்ன நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்த வீராசனத்துல உட்காரப்பட்ட ஒன்னால தெரிஞ்சுக்க முடியாது. யோகாசனத்துல உட்காரப்பட்ட எனக்கு தெரிஞ்ச ராமனை சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கப்பட்ட ஒன்னால தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு குரு கிட்ட கீழே போய் உட்கார்ந்து குரு சேவா நிரதா குருவுக்கு சேவை பண்ணிட்டு நான் தெரிஞ்சின்ற விஷயத்த சர்வஜனேகி சேவியமானஹா பவான், எல்லாராலையும் சேவிக்கப்பட்ட ஒன்னால தெரிஞ்சுக்க முடியாது. பவதா சர்வஜனேகி சேவியமானஹா பவதா நவேதி, அது ஒன்னால தெரிஞ்சுக்க முடியாது. ஜடாம கூட்டம் வச்சுட்டு இருக்கிற என்னால தெரிஞ்சுக்க முடியாது ராமனை, ரத்தினம கூட்டம் வச்சுட்டு இருக்கிற ஒன்னால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு அவர் பெரியவர் சொல்லியிருக்கா. பெரியவா சொன்னது ஏத்துக்கத்தான் வேணும். பெரியவா சொன்னது மாத்திரம்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டோம்னா அப்புறம் நம்ம யுக்திக்கு என்ன வேலை இருக்கு? அதுவும் ஏத்துக்கணும், இதுவும் ஏத்துக்கணும். அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏஜேமே தபசி ஸ்திதாஹ அப்படின்னு விஸ்வாமித்திரர் ஏன் தசரதரை பார்த்து சொல்றார் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ரீசனை கூட பார்ப்போம். வருது அப்படியே கக்கிடுறேன். தசரதருக்கு பயம் என்னன்னா, கொடுக்க போற விஷயம், இவர் கேட்டு வந்திருக்கப்பட்ட விஷயம் உயர்ந்த விஷயம். ஏன்னா அதிருப்தனா இருந்த எனக்கு திருப்தின்னு ஒன்று கொடுத்த விஷயம், எனக்கு ஆனந்தத்தை கொடுத்த விஷயம். என்ன எனக்கு என்னுடைய பகவான் என்ன, அவருக்கு பகவான் வேணும் பகவான் வேணும்னு கேட்டுதானே வந்திருக்கார். அப்ப இந்த பகவான் தான் ராமன் அப்படிங்கிறத தான் தசரதர் தெரிஞ்சுட்டு இருக்காரு. நான் அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், பகவானத்தான் புத்திரனா பார்த்து பாவிக்கிறான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தசரதருக்கு என்னன்னா, நான் பகவான் அடைஞ்சிருக்கிற அந்த பெரிய விஷயத்த இவர் தெரிஞ்சுக்காமக்கு மிஸ்யூஸ் பண்ணிட்டார். இவர் அதை தெரிஞ்சுக்காமக்கு மிஸ்யூஸ் பண்ணிட்டார். அந்த மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன்னு விஸ்வாமித்திரர் அஷ்வரன்ஸ் கொடுக்கிறார். நீ எந்த பகவான புத்திர வாத்சல்ய பாவத்தில பக்தி பண்றையோ அதே பகவான நான்
சாந்த பாவத்தில பக்தி பண்றேன் அதே ராமன. அதனால தசரதா அகம் வேத்மி மகாத்மானம் ராமம், நான் ராமன் தான் என்னுடைய ஆத்மா நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன். வசிஷ்டர் தெரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரியும் ரிஷிகள் எல்லாரும் சாந்த பாவத்துல பக்தி பண்ற மாதிரியும் நான் அந்த சாந்த பாவத்துல பக்தி பண்றேன். தசரதா நீ வாத்சல்ய பாவத்துல பக்தி பண்றாய், அதனால நீ எந்த அளவுக்கு அந்த பொருளை ஜாக்கிரதையா வச்சுப்பியோ அதே மாதிரி அந்த பொருளை நானும் பத்திரமா ஜாக்கிரதையா வச்சுப்பேன், எனக்கு கொடு. இப்ப அந்த வித்தியக்கு ஒரு மதிப்பு ஏறெடுத்து வருமா? ஒரு மந்திரம் உபதேசம் கொடுக்கறதுன்னா ஸ்ரீவித்யா உபதேசம் வச்சுக்கோங்களேன். சாஸ்திரத்திலே சொல்றது என்னன்னா, பத்னி குட்டி பரிவாரங்களை கொடுத்தா கூட ஸ்ரீவித்யா கொடுக்காதே. அதிகாரி அல்லாதவளுக்கு, குவாலிஃபைட் அல்லாதவளுக்கு. So you should be qualified, well qualified to get ஸ்ரீவித்யா. அவன் அந்த அளவுக்கு உயர்ந்த அதிகாரியா இருக்கணும் அந்த மந்திரத்தை கிடைக்கிறதுக்கு. ஏன்னா எந்த மந்திரமுமே அந்த தேவதா சுரூபம், எந்த மந்திரமுமே. அப்ப அந்த தேவதையே ராமன். அப்ப விஸ்வாமித்திரர் வெல் குவாலிஃபைடா இருந்தால் ஏன் தசரதர் கொடுக்காம இருக்க போறான்? சோ விஸ்வாமித்திரர் நான் குவாலிஃபைடு அப்படிங்கறத நான் தான் காட்டுறான். இந்த வசிஷ்டர் எப்படி ராமனை தெரிஞ்சுட்டு இருக்காரோ, இங்க இருக்கக்கூடிய தபசுகளான ரிஷிகள் எல்லாம் எப்படி ராமனை தெரிஞ்சுட்டு இருக்கானோ, அதே மாதிரி ராமன மகாத்மா எனக்கு இருக்கப்பட்ட என்னுடைய அந்தர்யாமி அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். தசரதா ராமனை கொடு, சேஷ்டமே தாது மகசி அப்படின்றதோட இன்னைக்கு இருக்கட்டும். மணி ஆயாச்சு, 4 மணி ஆயிடுச்சு. நாளைக்கு பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.